நம்ம இந்த வீடியோவில் வித் லவ் படத்தோட 11வது நாள் வசூல் மற்றும் மயிலாட் படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். வித் லவ் படம் தமிழ்நாட்டில் 11வது நாள் 85 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 17,51 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 11வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 34 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 11வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 1,64 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 11வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 24 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வித் லவ் படம் 11வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 19 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 11வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 3,13 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வித் லவ் படம் 11வது நாள் 1,04 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 23,5 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சசிகுமார் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற மயிலாட் படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 4வது நாள் 42 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 2,19 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 4வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 9 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மயிலாட் படம் 4வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 28 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 4வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 6 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 4வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 43 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மயிலாட் படம் 4வது நாள் 49 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 3,05 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ரீரிலீஸ் ஆகியிருக்கிற மின்னலை படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் இந்த படம் 4வது நாள் 4 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 42 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சூர்யா நடிப்பில் ரீரிலீஸ் ஆகியிருக்கிற மௌனம் பேசியதே படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் இந்த படம் 4வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 59 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக டி ராஜேந்தர் நடிப்பில் ரீரிலீஸ் ஆகியிருக்கிற உயிரில் வரை உஷா படத்தோட 4வது நாள் வசூல் பார்த்தலாம். உலகம் முழுவதும் இந்த படம் 4வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 34 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ரீரிலீஸ் ஆகியிருக்கிற காதலர் தினம் படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் இந்த படம் 4வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 21 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக விஜய் ஆண்டனி தயாரிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற பூக்கிய படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 4வது நாள் 14 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 4வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 23 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பூக்கிய படம் 4வது நாள் 17 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 1,47 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். உலகம் முழுவதும் இந்த படம் 4வது நாள் 7 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 37 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கா படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் இந்த படம் 4வது நாள் 3,19,000 ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 18,60,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மயிலாஞ்சி படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 4வது நாள் 1,32,000 ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 7,35,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக யோகிடா படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 81 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் இந்த படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 42,05 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சிறை படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் இந்த படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 32,35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஹாட்ஸ்பாட் 2 படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் இந்த படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 3,95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.